இந்தாங்க மேடம். ஓகே. மேம், குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க. இத பாருங்க மேம். உள்ள வாங்க ரம்யா. உள்ள என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க முடியலையே. எப்படியோ நம்ம நினைச்சதான் நடக்க போகுது. நீ முகத்தை சாதாரணமா வச்சுக்கோ. இப்படி டென்ஷன் ஆகி நீயே காட்டி கொடுத்துறாத. ரம்யா, இந்த மாதிரி ஒரு மெசேஜை இதுக்கு முன்னாடி கபிலன் உனக்கு அனுப்பியிருக்காரா? இல்ல மேம், அவர் எனக்கு மெசேஜ் அனுப்புனதே இல்ல. இப்படி ஒரு மெசேஜ் அனுப்புனது இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் மேடம். எனக்கு ஒண்ணு தோணுது, சொல்லட்டுமா? சொல்லுங்க ரம்யா. எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லுங்க. ஆணும் பெண்ணும் வேலை செய்யற இடத்துல இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நாம சாதாரணமா விட்டுற முடியாது. கண்டிப்பா இது கபிலன் அனுப்புறதுக்கு வாய்ப்பே இல்ல. எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றீங்க ரம்யா? பழகுன வரைக்கும் கபிலனை பத்தி எனக்கு ஓரளவுக்கு தெரியும். யார்கிட்ட பழகுனாலும் கண்ணியமா நடந்துப்பாரு. இப்படி திடீர்னு ஒரு மெசேஜ் அனுப்ப வேண்டிய அவசியம் அவருக்கு இல்ல மேடம். என்னமோ ஒண்ணு நடந்திருக்கு. ஆனா அவர் நம்பர்ல இருந்தா மெசேஜ் வந்திருக்கு. அதான் எனக்கும் ஒன்னும் புரியல. எனக்கும் குழப்பமா தான் இருக்கு. ஓகே ரம்யா, கபிலன் விஷயத்த நான் பாத்துக்கிறேன். நீங்க பாலா வர சொல்லுங்க. கொஞ்ச நேரத்துக்கு உங்க போன் என்கிட்டயே இருக்கட்டும். ஓகே மேம். மேம் உங்களை கூப்பிடுறாங்க. என்ன போ. சொல்லுங்கக்கா. பாலா, மேனேஜர் கிட்ட டிஸ்பாச் டீடைல்ஸ்லாம் கேட்டியா? எதுவும் பெண்டிங் இல்லையே? அப்புறம் கபிலன் அவரோட கேபின்ல இருக்காரன்னு பாரு. இல்லன்னா உடனே என்ன வந்து அவரை பார்க்க சொல்லு. இல்லக்கா, அது நான் கேக்குறேன்க்கா, நான் பாக்குறேன். இதுக்குதான் உன்னை முதல்லயே ஆபீஸ்க்கு போன்னு சொன்னேன். சரிக்கா. என்ன பாலா, ஏதாவது சொல்லணுமா? ஒண்ணும் இல்லக்கா. இது என்ன போனு? உன் போன் மாதிரி இல்லையே, புதுசு மாதிரி இருக்கே. வாங்கிருக்கியா? இது என்னோட புது போன். நீ போய் மேனேஜர் கிட்ட டீடைல்ஸ் வாங்கிட்டு வா போ. சரிக்கா. கபிலன், அக்கா உங்களை கேபினுக்கு கூப்பிட்டாங்க. என்னையா? போங்க. ஓகே. பாலா, என்னாச்சு? அக்கா கோவமா தானே இருக்காங்க. கபிலனை வேலையை விட்டு தூக்கிடுவாங்கல்ல? அக்கா என்ன நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல யாழினி. என்கிட்ட ஒண்ணுமே சொல்லல. என்ன கூப்பிட்டதும் கபிலன் விஷயமா பேச போறாங்கன்னு நினைச்சு போனேன். ஆனா ஆபீஸ் விஷயமா பேசி என்ன அனுப்பி விட்டாங்க. இல்ல, எனக்கு நம்பிக்கை இருக்கு. இப்ப கூட கபிலனை அக்கா செம்மையா திட்டிட்டு இருப்பாங்க. ஆனா உள்ள என்ன பேசிக்கிறாங்கன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? யாழினி, அதுக்கு ஒரு வழி இருக்கு. இரு, மேனேஜரை பாத்துட்டு வரேன். வர சொல்லிட்டு எதுவுமே சொல்லாம இருக்கீங்க. கபிலன், ஆபீஸ்ல ஒருத்தன் ஒரு பொண்ணுக்கு தப்பா மெசேஜ் அனுப்பியிருக்கான். அத உடனே அந்த பொண்ணு என்கிட்ட கொண்டு வந்து காட்டினான். அப்படியா? இது தப்பாச்சே. யார் எதுன்னு நான் கேட்க மாட்டேன் புனிதா. அந்த பொண்ணு பேரு வெளியே தெரியாமல இருக்கட்டும். ஆனா அப்படி நடந்திருக்கவே கூடாது. மெசேஜ் அனுப்பினவன என்ன பண்ணலாம் கபிலன்? கூப்பிட்டு வான் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வேலையை விட்டு தூக்கிடலாம் புனிதா. ஆனா அதுக்கு முன்னாடி நாம கொஞ்சம் தீர விசாரிக்கணும் புனிதா. கிரேட். தீர விசாரிக்கணும். அதான் நான் பண்ணிட்டு இருக்கேன் கபிலன். புனிதா, நீங்க என்ன சொல்ல வரீங்க? இல்ல, நீங்க கொஞ்சம் தெளிவா சொல்றீங்களா? என்ன நடக்குது? அது சாரிக்கா, நீங்க பேசிட்டு இருக்கீங்களா? நான் வெயிட் பண்றேன். நீங்க வேணா பேசி முடிச்சிடுறீங்களா? பாலா, கொஞ்ச நேரம் நீ வெளியே வெயிட் பண்ண. நான் கூப்பிடும் போது நீ வந்தா போதும். யாரையும் உள்ள அனுப்பவும் வேண்டாம். புரியுதா? ஓகேக்கா. என்னாச்சு? நீங்க என்கிட்ட தான் விசாரணை நடத்துறீங்களா? புனிதா, இந்த மெசேஜ் நான் அனுப்பவே இல்லை. எப்படி என் நம்பர்ல இருந்து இப்படி ஒரு மெசேஜ் ரம்யாக்கு போச்சு? அதை நீங்க தான் சொல்லணும்.
உங்க நம்பர் தானே இது? ஆமாங்க, என்னோட நம்பர் தான். ஆனா இந்த மெசேஜ் நான் அனுப்பல. புனிதா, அந்த போனை கொஞ்சம் கொடுங்களேன். யா. புனிதா, ரம்யாக்கு இதுல மெசேஜ் வந்த டைமை பாத்தீங்களா? இதுல 11:05 போட்டிருக்குங்க, பாருங்க. ஆமா. நான் என்னோட போனை சார்ஜ்ல போட்டு அப்பதான் விக்னேஷ் கூட டீ குடிக்க கேண்டீன் போயிட்டேன். அப்படியா? ஆமா புனிதா, அந்த நேரத்துல தான் மெசேஜ் போயிருக்கு. டைமை பாருங்க.